சிஎம் விஜய் அவர்களை பத்தின டாக்ஸ் தான் இப்போ எல்லா பக்கத்துலயும் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ விஜய் அவர்களுடைய ட்ரெஸ் கோடு டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்க இந்த நிலையில அந்த ட்ரெஸ் கோடுக்கு பின்னாடி இருக்கிற டீ கோட ஒரு பெரிய பிரபலமான ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் யாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆனது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா டைரக்டா நின்று ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களோட இந்த மொமெண்ட்டை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க அண்ட் அவங்களுடைய மனசுல இருந்து ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சண்டே சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இந்த ட்ரெஸ் கோட் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா இருக்கிறவங்க இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. நம்ம பொதுவா அப்படிதான் நம்மளுடைய மைண்ட் செட்டாவே இருந்துட்டு இருந்த நிலையில இவரு கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருக்காரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் பெண் குயின் விஜய் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்டா இவரு யோசிச்சிருக்காரு. அதனாலதான் கோட்டு சூட்டோட வந்திருந்தாரு. அந்த வகையில ஐபிஎஸ் ஆபீசரான சைலந்தர் பாபு அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் குறிப்பா 25 வருஷமா உடல் மொழி பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோட வச்சு அவரை பத்தியும் சொல்லியிருக்காரு. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் பழமொழி இருக்கு. அதை பத்தி டீ கோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா இவருடைய இந்த ட்ரெஸ்ஸிங் கோட் எப்படி இருக்குன்னா அவருடைய கான்பிடென்ட்டை வெளிப்படுத்துது. அதாவது அவருடைய தீவிரத்தன்மை சீரியஸ்னஸ் வெளிப்படுத்துது. ஏன்னா எல்லா பக்கத்திலும் ஒரு நடிகரா ஆட்டக்காரர் அப்படிலாம் பேர் எடுத்தாலும் ஜாலியான பர்சனா இருந்தாலும் இந்த ஒரு பொறுப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே சீரியஸா இருக்காருன்றதுக்கே இது ஒரு உதாரணம். கனெக்டிங் வித் யூத். ஸோ யூத் கூட ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ற வகையில தான் இவருடைய இந்த அணுகுமுறை இருக்க போது. வருங்காலத்தின் நம்பிக்கை அப்படின்லாம் கூட சொல்லப்படுது. ஸோ குறிப்பா இவருடைய இந்த ட்ரெஸ் கோடுக்கு யார் எடுத்துக்காட்டா இவர் சொல்லியிருக்காருன்னா ஒபாமா அவர்களை சொல்லியிருக்காரு. சர்வதேச அவுட்ஃபுட் அதாவது குளோபல் அவுட்லுக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிளேசர் போட்ட சிஎம் யாருன்னு கேட்டா அது விஜய் அவர்களை மட்டும் தான் இப்போ நாடே அதை பத்தி பேசிட்டு இருக்கு. உண்மையாலே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை இவர் இப்படி மாத்திட்டாரு அப்படிலாம் சில விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஸோ எவ்வளவு நெகட்டிவிட்டி வந்தாலும் அதெல்லாம் எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத இவர்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய சோகமான காலங்கள், கஷ்ட காலங்கள், கடுமையான காலங்கள்ல ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது நம்ம சிஎம் விஜய் அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பொறுமை. அவருக்கு வராத கஷ்டங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு போராட்டங்களை தாண்டி இவ்வளவு மக்களுடைய மனசை வென்று இப்போ இவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில அவரு கூட எதிர்கட்சியா இருந்தவங்க, அவருக்கு ஆப்போசிட்டா இருந்த பல பேரையும் ஒரு மரியாதை நிமித்தமா அவர் ரொம்ப வயசுல மூத்தவங்க அண்ட் கட்சியிலையும் அரசியல் ரீதியாகவும் மூத்தவங்கன்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு ஒவ்வொரு தலைவரையுமே பார்த்திருந்தாரு. எல்லாருமே நம்ம பார்த்திருந்தோம். அது இவருடைய நற்பண்புல காட்டுதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த நிலையில எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் இப்ப பேசியிருக்காரு. அதுவும் சிஎம் விஜய் அவர்கள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் முதல்வரும் ஒரே காலேஜ் தான், ஒன்னாதான் படிச்சோம். ஆனா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்க சீனியர் தான். அதை நாங்க எங்களுடைய கருத்துக்களை சொல்றத கண்டிப்பா சிஎம் அவர்கள் ஏத்துப்பாரு அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்கள் டைரக்டா இந்த இடத்துல பால் போடுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்பவே ஒரு சைலண்டான டைப். எப்பவுமே ஸ்டாலின் அவர்கள் பேசிதான் நம்ம பார்த்திருக்கோம், விஜய் அவர்களை விமர்சனம் செஞ்சு பார்த்திருக்கோம். ஆனா இந்த விமர்சனத்தை எப்படி ஒரு அழகா சொல்லலான்றத முதல் முறையா காட்டியிருக்காரு. உண்மையாலே உதயநிதி அவர்கள் எப்படி சொல்லுவாருன்ட்டு விஜய் அவர்களே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவர் இப்படி பேசிட்டே இருக்கும் போது சிஎம் அவர்கள் ரொம்பவே சிரிச்ச முகத்தோட இருந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களும் ஒரு புன்னையோட தான் இருந்திருப்பாங்க. இப்படி கூட நம்ம பேசலாம் இந்த கூட்டத்துல அப்படின்றத முதல் முறையா பார்க்க முடியுது. உண்மையாலே இவர் ஒரு வித்தியாசமான மனிதர் தான்ப்பா, எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அதாவது மாற்றம் அப்படின்றது மத்தவங்க கிட்ட வரணும் கிடையாது, நம்ம கிட்ட இருந்து வந்தாலே போதும். ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மாத்தலாம் அப்படின்றதுக்கு உதாரணமாவே சிஎம் விஜய் அவர்கள் திகழ்ந்துட்டு வராரு. உண்மையால இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடா தான் இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு நல்ல சிஎம்மா இருக்காரு. ஏன்னா ஆரம்பமே அதிரடியா இருந்தாலும் அவருடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த நிலையில தான் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயத்த இப்ப கையில எடுத்திருக்காரு. உண்மையில இந்த டாஸ்மார்க் 50% க்ளோஸ் பண்ணது ரொம்ப நல்லது. ஆனா முழுமையா எப்ப க்ளோஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியல. அது முழுமையா எப்படி க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் த்ரிஷா விஜய் இவங்களுடைய இந்த விஷயம் தான் ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. த்ரிஷாவும் விஜய் அவர்களும் நட்பு ரீதியாகவும் ஒரு பிரதர் சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ்ல பண்ணாலும் அவங்க எது பண்ணாலும் நான் ஓப்பனாப்பா பண்ணுவேன் அப்படி சொல்லனப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சுத்துறாங்க. அதனாலதான் இதை ஓப்பனா சொல்லிட்டு இருக்காரு சிஎம். இப்படி எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. இந்த நிலையில த்ரிஷா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்,
கங்க்ராச்சுலேஷன் விஜய் அவர்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம த லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர், அதாவது கண்டிப்பா இவர் எப்படி வெளிப்படையா இருக்கணும்ன்றாரோ அதே மாதிரி இந்த எப்பவுமே காதல் எப்பவுமே சக்தி வாய்ந்ததா இருக்கும், ரொம்பவே சவுண்டா தான் இருக்கும்ன்றதும் சொல்லியிருக்காங்க. உண்மையாலே இது யார சொல்றாங்கன்றது பல பேரும் சிஎம் அவர்களை தான் டேக் பண்ணிட்டு வராங்க. அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போகாம இவங்களை பத்தி இவங்க செய்யற செயல்களை பத்தி மட்டுமே நம்ம பார்த்து இது நாட்டுக்கு தேவையா, மக்களுக்கு இது சரியா இல்லையான்றத மட்டும் நம்ம பார்த்தா ஓகே, மற்றபடி அவங்க எல்லாத்தையும் பார்த்துவாங்க. த்ரிஷா வருகையை முன்னிட்டு சங்கீதா வரல, எங்க அண்ணி வரல எல்லாம் பல பேர் வருத்தப்பட்டீங்க. அந்த வருத்தம் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும், அவங்க அதை டீல் பண்ணிப்பாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க ஒரு ஃபேமிலியா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நீங்க விஜய் அவர்களுடைய இந்த ஒரு புதுவித மாற்றங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.